எங்க கேட்டரிங் ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் ஸ்வீட் தான் நம்ம பண்ண போறோம். எங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வெட்டிங்ல இந்த கிண்ணத்தப்பம் இல்லாத ஃபங்ஷனே இருக்காது. இப்ப கிண்ணத்தப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ சர்க்கரை, 1 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 5 ஏலக்காய், 2 முடி தேங்காவ நம்ம 1ஆம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1/2 கிலோ பச்சரிசிய கொட்டிக்கலாம். அப்புறம் அரிசி முங்குற அளவுக்கு அதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசிய வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்ல 1 மணி நேரம் ஊற வச்ச இந்த அரிசிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காயோட 1ஆம் பால் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல பால் மாதிரி அழகா அரைஞ்சிருச்சு. இத அப்படியே அந்த பேசின்ல மாத்திக்கலாம். இந்த அரைச்ச பச்சரிசிய இந்த ஸ்ட்ரெயினர்ல இந்த மாரி அரிச்சு நம்ம இந்த பேசின்ல ஊத்திக்கலாம். ஏன் இந்த மாரி நம்ம பண்றோம் அப்படின்னா, இது நான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது சின்ன சின்ன கசடு தேங்காய் இருந்தா கூட இந்த ஸ்ட்ரெயினர்ல நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா அந்த ஃபைன் பேஸ்ட்டா இருந்தா தான் கிண்ணத்தப்ப நல்ல அருமையா டேஸ்ட்டா வரும். இப்போ வந்து நம்ம 1 முட்டையையும் 5 ஏலக்காவையும் இந்த மிக்ஸில அரைச்சு மறுபடியும் இந்த பால் கூட அத சேர்த்துக்கலாம். இந்த முட்டைய இந்த ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த 5 ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காவையும் முட்டையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். இதையும் அந்த பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த கலவையுமே நம்ம சலிச்சு தான் இது கூட சேர்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கலக்கிடலாம். சுகரை நம்ம ஏன் அரைச்சு சேர்க்கிறோம்னா, அரைக்காம சேர்த்தோம்னா இது கூட கரையிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால தான் அரைச்சு சேர்த்திருக்கோம். இப்போ 1/2 கிலோ சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதில சேர்த்துடலாம். இப்போ அந்த சுகர் பவுடர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிறலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, வேற நம்ம தண்ணியோ, வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. நல்ல ஒரு கட்டியான ஒரு மாட்டு பால் எப்படி இருக்குமோ, அந்த அளவு திக்கா இருக்கிற மாரி நம்ம இத கலக்கிற வேண்டியது தான். ஆக்சுவலா நம்ம இந்த கிண்ணத்தப்பம் எப்படி பண்ண போறோம்னா, ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போறோம். ஸ்டீம் பண்றதுக்கு நம்ம வீட்ல சாப்பிடுற பிளேட் இந்த மாரி சைடு உயரமா இருக்க பிளேட் ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்ல நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் வந்து ஏன் அப்ளை பண்றோம்னா, அப்பதான் இந்த பிளேட்ல வந்து இது ஒட்டாம வரும். இந்த நெய்யிலேருந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும் இந்த கிண்ணத்தப்பத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிளேட்ல நல்லா நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டோம். இதில இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாரி பிளேட்ல எல்லா பக்கமுமே பரவலா படுற மாரி இந்த மாரி போட்டுக்கணும். ஏன் இந்த கிண்ணத்தப்பத்துக்கு இந்த சீரகம் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த சீரகத்திலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு கிடைக்கிறதுனால தான் இத நம்ம சேர்க்கிறோம். இப்போ இந்த பால இந்த பிளேட்ல ஒரு 3/4 பாகம் வர மாரி நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி பண்ண கலவை வந்து 2 பிளேட்டுக்கு வருது. அதனால 2வது பிளேட்லயும் நம்ம அத ஊத்திக்கலாம். அந்த பால அந்த பிளேட்ல நம்ம ஃபுல்லா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்றதுக்கு நம்ம பாத்திரம் எடுத்து வச்சுட்டோம். அது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அப்படியே ஃபுல்லா இதுல சேர்த்துரலாம். உங்க வீட்ல இந்த மாரி மோமோ ஸ்டீமர் இல்ல அப்படின்னா, இட்லி பாத்திரத்துல கூட நீங்க இத பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ பிளேட்ட இதுல வச்சு நம்ம வேக வச்சிரலாம். பிளேட் அப்படியே ஸ்லோவா உள்ள வச்சிரலாம். இப்போ 2வது பிளேட்ட 2வது ஸ்டெப்ல வச்சிரலாம். இப்போ இத அப்படியே மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வேக விட்டா அருமையான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிரும். இப்போ இது மூடிய போட்டு மூடிறலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துரலாம். மூடிய தொறந்து இத இப்ப செக் பண்ணி பார்த்துரலாம். இது எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு கத்தி எடுத்துக்கலாம். இந்த கத்தியால சென்டர்ல நீங்க அப்படியே குத்திட்டு எடுத்தீங்கன்னா, இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒட்டாம வந்திருக்கும். இப்படி வந்துருச்சுன்னா, நீங்க இது பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது 30 மினிட்ஸ்ல ரொம்ப அருமையா குக் ஆயிடுச்சு. இப்போ இத வெளிய எடுத்து வச்சிரலாம். கிண்ணத்தப்பம் ரொம்ப அருமையா ரெடி ஆயிட்டு, இத அப்படியே நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். கிண்ணத்தப்பம் வெந்து நம்ம வெளிய எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும் அந்த ட்ரே. அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இத வெளிய வச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம கத்தி வச்சு, நம்ம என்ன ஷேப் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ, அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். கிண்ணத்தப்பம் ரொம்ப அருமையா வந்திருக்குது. இப்போ இத எப்படி கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேட்டோட சைடு பகுதிய வந்து நம்ம சுத்தி இந்த மாரி கட் பண்ணிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகா ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம வருது. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சீஸ் கேக்கோட ஷேப்ல நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த மாரி குறுக்க குறுக்க ஒரு 4 கோடு நம்ம போட்டோம்னா, சீஸ் கேக் மாரி ஷேப்ல நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப ஈஸியா நம்ம உள்ள இருந்து அத வெளிய எடுத்துரலாம். இப்போ நம்ம இத கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட்ல இத சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிரலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாரி கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல நீங்க இத பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி கரெக்ட்டான ஷேப்ல கிண்ணத்தப்பம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன ரெசிபில நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா, இந்த மாரி டேஸ்ட்டான இதே மாரி ப்ளஃபியான கிண்ணத்தப்பம் நீங்க பண்ண முடியும். இந்த மாரி ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம வந்து சர்விங் பிளேட்ல மாத்திக்கலாம். நம்ம எதிர்பார்த்தத விடவே இன்னைக்கு கிண்ணத்தப்பம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. கிண்ணத்தப்பம் அருமையா ரெடி ஆயிட்டு, இப்போ நம்ம அத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே அருமையா, சாஃப்ட்டா வந்திருக்கு.
அந்த சீரகம், முட்டை, ஏலக்காய் அதோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்ல இது வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன ஸ்டெப்ப நீங்க ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணி நீங்க இத செஞ்சீங்கன்னா, இதே மாதிரி அருமையான ஒரு கிண்ணத்தப்பத்த உங்களாலயும் பண்ண முடியும். நீங்க இத பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா புட்டிங் மாரி ரொம்ப அருமையா, ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்குது. நீங்க குழந்தைங்களுக்கு புட்டிங் அந்த மாரி ஆர்டிஃபிஷியலா அந்த தின்பண்டங்கள் வாங்கி குடுக்குறதுக்கு பதிலா, இந்த மாரி ஹெல்த்தியான இந்த கிண்ணத்தப்பத்த நீங்க பண்ணி குடுக்கும்போது, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வீட்லயே செஞ்சு குடுத்த மாரியும் இருக்கும். இப்ப எங்க ஊர் நாகர்கோவில் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கிண்ணத்தப்பத்த எல்லா வீட்லயுமே நார்மலா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி பண்ணி சாப்பிடுவாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்களே இத செய்ற மெத்தட், இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட. அதனால குழந்தைங்களுக்கு நீங்க இத செஞ்சு குடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி இத சாப்பிடுவாங்க. ஹாய், நான் உங்கள் பி3 சிவா. என்னோட கம்பெனி பேரு பி3 கேட்டரர்ஸ். ஒரு 15 வருஷமா வெஜ் அண்ட் நான்வெஜ் கேட்டரிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 500ல இருந்து 50,000 வரைக்குமே நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் நம்ம பண்றோம். உங்களோட வீட்ல ஃபங்ஷனுக்கும் எங்களோட சர்வீஸ் தேவைன்னா, நான் சொல்ற இந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பி3 கேட்டரர்ஸ், நாகர்கோவில் 801-261-7883. தேங்க் யூ.